ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். ம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு இந்த புதன்கிழமை மாலை நேர வணக்கம். ம் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சோறு என்னமோ சோறு கேட்குறேன். பால் சாதம். பால் சாதம் இல்லை, அதுக்கு என்னமோ சொல்லுவாங்க. அந்த சாதம் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை போடுவோமா நான் பார்க்குறேன். ம் அது போடணும்னா என்னென்ன வேணும்? வெங்காயம். வெங்காயம் எடுத்துருக்கோம் கைஸ். வெங்காயம் எடுத்து தேங்காய் மூடி எடுத்துருக்கோம். வேறு என்ன வேணும்? தேங்காய் மூடி, வெங்காயம். அப்புறம் தேங்காய் பால் புழிஞ்சு ஊற்றணும். ஒரு டம்ளர் பால் புழிஞ்சு ஊற்றணும். அப்புறம் அந்த சாதத்துக்கு வேற ஒரு பேர் இருக்கா? ஆமாம், அதுக்கு என்னமோ சொல்லுவாங்களே, பிஸ்மில்லாபாத்தா? இல்லை, பிஸ்மில்லாபாத்தா அது ஒரு சாம்பார் சாதம். அது இது என்னவோ ஒரு சாதம் சொல்லுவாங்க, செய்ய ஞாபகம். இது என்னமோ ஒரு சாதம் பாரு. அப்புறம் இன்னைக்கு டே எப்படி போச்சு? நெய் சோறு. மற்ற ஜாதியில் பாய் வீட்டில எல்லாம் இது நெய் சோறு பாரு. நெய் போட்டு தான் செய்யுது நெய் சோறு பாரு. பட்டை சோம்பு பிரியாணிக்கு போடுறதெல்லாம் போட்டு கறி மட்டும் போடாமல் போடுறது, தக்காளி போடுறது நெய் சோறு. அப்புறம் இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே போச்சு. என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க? என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க? இன்னைக்கு காலையில் நீ போன உடனே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் இது பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டேன். 4 இட்லி. எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க? 9 மணி ஆயிடுச்சு கரெக்டாக. சாப்பிட்டு ப்ரெஷர் மாத்திரை போட்டேன். இந்த மாத்திரையெல்லாம் போட்டேன். போட்டுட்டு திருப்பி என்ன முன்னே கொஞ்ச நேரம் இல்லை விலைக்கு கழுவி போட்டேன். சாப்பிட்டு மாத்திரை போடுறதுக்கு முன்னாடி விலைக்கு கழுவிட்டேன். எடுக்கிறதுக்கு இவ்வளோ ஜாமான் கிடந்துச்சு. அப்போ அவ்வளோ ஜாமான் கிடந்துச்சு. இன்னைக்கு இட்லி சட்டியெல்லாம் கிடந்துச்சு. அவ்வளோ விளக்குனேன். விலைக்கு கழுவி போட்டேன். விலைக்கு கழுவி போட்டுட்டு அடுப்பு திட்டுலாம் தொடச்சிட்டு வந்து கொஞ்ச நேரம் மூக்கில் படுத்துட்டேன், செல்லை வச்சுக்கிட்டு படுத்துட்டு. அதுக்கப்புறம் ஒரு 11 மணியை போல் இருந்துச்சு. வீடு வாசலை கூட்டி எல்லா ரூமும் கூட்டி சாமி ரூமெல்லாம் கூட்டி நான் ஆயுத பூஜைக்கெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன். சாமி படமெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் கூட்டு வச்சு எல்லாம் பண்ணிட்டேன். அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் விளக்கு எடுத்து விளக்குனேன். இதெல்லாம் கூட்டிட்டு விளக்கெல்லாம் எடுத்து விளக்கி பொட்டு வச்சு அந்த வேலையெல்லாம் பார்த்தேன். விளக்கு ரொம்ப நாளாக இதுங்காம இருந்துச்சு. அதனால என்னமோ போல் இருந்துச்சு. அதனால விளக்கு விளக்கி பொட்டு வச்சு அந்த வேலையெல்லாம் பார்த்தேன். இன்னைக்கு காலையில நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எனக்கு ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு ஒண்ணு வேண்டாம், நீ எந்திரிக்கிறத எந்திரிக்கிற இடத்துல நீ அங்கனே உட்காந்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் சும்மா உட்காந்துக்கிட்டே ப்ரே பண்ணினா போதும், நீ நினைச்சது நடக்கும். கன்ஃபார்மாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். நீ அப்போ வந்து எனக்கு கிடைக்காதான்னு நினைக்க கூடாது. எனக்கும் கிடைக்கும், நானும் மற்றவங்க மாதிரி எல்லாம் நல்ல விதமாக வாழுவேன், எனக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு உனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். வேலை வேணும்னா எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னே நினச்சி சாமி அப்படி கும்பிட்டினா கண்டிப்பாக கன்ஃபார்மாக கிடைக்கும். கல்யாணம் வேணும்னா அது வழி இல்லாமல் எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு வருமானம் வரணும்ல, அதுக்கு தானே ஃபஸ்ட்டு வழி பண்ணணும். அதுக்கப்புறம்ல கல்யாணம். அதை கீழே முதல்ல எனக்கு ஒரு 50,000 சம்பளத்தில் ஏதாவது ஒரு வேலை, ரொம்ப நான் ஆசைப்படலை. 50,000 சம்பளத்தில் எனக்கு ஒரு வேலை கொடுங்க கடவுளே. எனக்கு அது கொடுத்தீங்கன்னா நான் கொடுத்துட்டீங்க அப்படின்னே கேளு. அதுக்கு தான் நம்ம வேற பண்ணிக்கிட்டு இருக்கோமே. இது என்னடா ஸ்டாண்டர்டானு எனக்கு தெரியலையே. அப்புறம் உழைக்கிறேன், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஆனால் நீங்கள் ராகு இதில் பிறந்தனால நீ என்னதான் இங்கே பாடுபட்டாலும் நீ போகிற பாதை எதுவுமே விட்டாமல் இருக்கு. இன்னொன்றுன்னு எனக்கு முடியல. அதனால அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுன்னு சொல்லி வேண்டி கும்பிடு. அவ்வளோதான். எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவீங்கன்னு எனக்கு நல்ல மனசுல இது இருக்கு. காட்டுங்கன்னு சொல்லி கும்பிடக்கூடாது. நீங்க காட்டியிருக்கீங்க, கண்டிப்பா எனக்கு அந்த வழி நல்ல வழியா இருக்கும், காட்டுவீங்க அப்படின்னு சொல்லி கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்குமா? நம்ம எதையுமே பாசிட்டிவா தான் நினைக்கணுமா, நெகட்டிவா நினைக்க கூடாது. அந்த அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்துல என்னையே இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க, என்னையே இப்படி பண்றீங்கன்னு அப்படி கேட்கக்கூடாது.
எனக்கு எல்லாம் மனநிறைவா கொடுத்துருக்கீங்க, இன்னும் கொடுங்க, நான் நல்லா இருக்கணும் என்ன அப்படி கேட்கணுமா? அப்ப இந்த தேவதைகளும் தேவர்களும் உலா நேரமா அது எல்லாரும் உலா நேரமா, அந்த உலா நேரத்துல நம்ம அப்படி கேட்டோம்னா கண்டிப்பா கன்ஃபார்மா கிடைக்கும். அப்ப அவங்க காதுல ஈஸியா விழுகுமா? அப்படி போயிட்டு இருக்கு இல்ல. அதனால நம்ம இந்த இது சொல்லுது, அதுக்கு அவ்வளவு நடந்திருக்கான். யார்? சோபனா. சோபனா 3க்கு எந்திரிச்சிருமா, டயர்டா இருந்து திருப்பி படுத்துக்குமா, இல்லைன்னா கண்டினியூவா வேலையை பார்த்துக்குமா. வேலை பார்த்துட்டு அது கடை வைக்கிற இடத்துக்கு போகணும்னு, கடை இருக்கு அவங்களுக்கு, கடைக்கு போகணும். அம்மா மாமியார் மற்ற வேலையெல்லாம் பார்க்கும் போல, மாவாட்டுறது இந்த வேலையெல்லாம் மாமியார் பார்த்துருக்கோம். மாமியார் அவங்க கூட தான் இருக்கு. அவங்க கூட தான் இருக்கு. அவர் மாதிரியே இருக்கு மாமியார். மாமனார் இல்லையா? மாமனார் இல்லை, மாமியார் மட்டும்தான். அவங்க கூட இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். அந்த மாதிரி நம்ம வேண்டணும். பிரம்ம முகூர்த்த நேரத்துல கன்ஃபார்மா கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா அது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா 48 நாள் என்னால கண்டினியூவா செய்ய முடியல. இப்ப நம்மளால வேற எங்கேயும் போயிருந்தா கூட அந்த 10 நிமிஷம் இந்த பிள்ளை என்ன சொல்லுது, வேற நீங்க வேற இடத்துக்கு போயிருந்தீங்க 48 நாளும் கண்டினியூவா நம்ம வீட்டுல கூப்பிட முடியல என்னால. வேற எங்கேயும் போயிருந்தாலும் ட்ரெயின்லயே இருந்தாலும் அந்த 3:30 மணிக்கு கரெக்டா இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் அந்த தெய்வத்தை நினைச்சு, நமக்கு இஷ்ட தெய்வம் இதுவோ இல்ல குலதெய்வமோ அதை நினைச்சு ஒரு 10 நிமிஷம் நம்மளுடைய குறிக்கோளை மட்டும் சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டோம்னா கன்ஃபார்மா கிடைக்குமா? எங்க இருந்தாலும் அந்த 3:30க்கு நீ ஆனா எந்திரிச்சார தூக்கத்தை முடிச்சுதான் இருக்க, சாமி கும்பிடலாம். அந்த நேரம் ஒரு 10 நிமிஷம் நினைச்சு நீ சாமி ரூம்ல வராட்டி கூட அங்கேயே நீ இருந்து கிழக்கு பார்த்து உட்காந்துக்கிட்டு சாமி கும்பிடலாம். எனக்கு இந்த சர்ச்சில் நம்ம முன்னாடி போனோம் பாரு, அப்பவே சர்ச்சில் அவர் சொல்லுவாரு, அதிகாலையில நம்ம செய்யற பிரார்த்தனை பலிக்கும் அப்படிம்பாரு. நான் நீங்க அப்படிதான் கேட்டேன். என்னவோ பார்ப்போம், கடவுள் ஏதோ அடிவிடுவாரு. இது நம்ம ஊர்ல சிவன் கோயில் எல்லா கோயில்லையுமே லைட் போட்டுருக்காங்க, கொழு வச்சிருக்காங்க போல. லைட் எல்லா இடமும் நல்லா சூப்பரா போட்டுருக்காங்க. ஓ, ஏன் தெரியல, ஏதோ ஒன்று ஆயுத பூஜை பண்டிகை காலங்கள் வருதா இல்லை என்ன இதுக்குன்னு தெரில. சிவன் கோயிலில் ஒரு இடம் இல்லாமல் எல்லா இடமும் லைட் போட்டிருக்கு, ஃப்ரண்ட் பேக் எல்லா இடமும். அதேமாரி பெருமாள் கோயில் புரட்டாசி மாதங்கிறதுனால என்னன்னு தெரியல, பெருமாள் கோயிலே மேலே கோபுரம் வரைக்கும் இது போட்டிருக்கு. மார்க்கெட் பெருமாள் கோயில் அதெல்லாம் பண்ண மாட்டாங்களே, ஆனால் லைட் போட்டிருக்கு, ஏதோ ஒரு காரணம் தெரியலையே. புரட்டாசி மாதத்துக்குலாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்புறமே உங்கள் ஊரில் மழை வருதா? மழை லேசாக லைட்டாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி வந்துடுது மம்மி ஈவினிங். அப்புறம் ரோபோசங்கருக்கு அது இன்னைக்கு பார்த்தேன். என்னன்னாக்கா ரோபோசங்கருக்கு இங்கிலீஷ் வைத்தியர்கள் கைவிட்டுட்டாங்களாம் முதலே. சரி, அவருக்கு என்ன பண்ணுச்சான், பிளட் எல்லாம் வாந்தி எடுத்துட்டானா, பிளட் இதெல்லாம் ஒண்ணுக்குள்ள வந்துச்சான், விழிக்கில வந்துச்சான், எல்லாத்துலயும் வந்துச்சான் கருப்பா அப்படிங்கல. அப்புறம் இந்த ரோபோசங்கர் ஒய்ஃப் கொண்டாந்து சாந்தின்னு ஒரு பொண்ணுகிட்ட சேலத்துல கொண்டாந்து சித்த வைத்தியம், சாந்தின்னு ஒரு பொண்ணுகிட்ட கொண்டாந்து காட்டி, நீங்க தான் என் புருஷனை திருப்பி கொடுக்கணும், எப்படியாவது வைத்தியம் பார்த்து எனக்கு என் புருஷனை நல்லா இருக்கணும்னு அவங்க அப்புறம் நாடி பிடிச்சி பார்த்தாங்களாம். நாடி பிடிச்சி பார்த்ததுல ரோபோசங்கர் முதல்ல நம்பலையா, என்ன அந்த வைத்தியமே நம்மளுக்கு கை கொடுக்கல, இந்த வைத்தியம் என்னத்தை பார்க்க போறோம்னா நான் ரோபோசங்கரை நம்பலையா. அதுக்கப்புறம் அவங்க கை பிடிச்சி பார்த்துட்டு என்னென்ன வியாதிகள் இருக்கு, என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்ன உடனே ஆமா எனக்கு அதெல்லாம் இருக்கு அப்படின்னு ரோபோசங்கரே உணர்ந்து, ஆமா இவங்க பாக்குறது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டானா. ஃபுல்லா கிட்னி இது கெட்டு போச்சான், கல்லீரல் 3/4 டேமேஜ் ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் இவங்க நாட்டு மருந்து கொடுத்து உணவு ரொம்ப கரெக்டா கொடுத்தானா. வெறும் கஞ்சி, வெங்காயம், சுடுகஞ்சி, வெங்காயம், உப்பு, தயிர், புளிக்காத தயிர், இதுதான் ஒரு 48 நாள் சாப்பிட்டாராம். சாப்பிட்டதுல பார்த்தா எல்லாமே நல்லா இருந்துச்சான், எல்லாமே இதாயிடுச்சான். 17 இருந்தது 15க்கு வந்துருச்சான். என்னது ஏதோ உனக்கு 17 இருந்து அளவு குறைஞ்சிருச்சு 15க்கு வந்துருச்சான். 14 தான் நார்மலா, 15க்கு வந்துருச்சான். அந்த பொண்ணு சொல்லுது, எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்லா ஒத்துழைச்சாரு, நல்லா தான் இருந்தாரு, இப்ப திருப்பி என்ன பண்ணாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் நாங்க 45 நாள் கொடுத்துட்டு
விட்டுட்டோம். அது சரியாயிடுச்சு அவருக்கு. அப்ப இந்த ரோபசங்கர் பொண்டாட்டி என்ன பண்ணுச்சா, நீங்க எனக்கு என் புருஷனை திருப்பி கொடுத்தது நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு முருகனோட வேல் ஒண்ணு வச்சு பழம் தேங்காய் எல்லாம் வச்சு பழம் இதெல்லாம் வச்சு பணம் 50,000 கட்டு வச்சு இந்த பொண்ணுக்கு கொண்டாந்து கொடுத்தாங்களா, நீங்க தான் என் புருஷனை காப்பாத்தி கொடுத்தீங்கன்னு. ரோபசங்கர் ஒய்ஃபு இந்தம்மா அதெல்லாம் இல்லை, எனக்கு வேண்டாம், நான் இது கடமை என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டா. ரோபசங்கர் இவர் காப்பாற்றப்பட்டதோடு இல்லாம எங்கே போனாலும் வெளிநாட்டு போனவங்கள்ட்ட எல்லாம் எல்லாருக்குமே வயிறு உப்பி இருந்தாயோ கல்லீரல் வைக்கிறதையா, நீ உடனே இங்கே போ, இந்த மாட்டு போ, சரியாயிடும்னு எல்லார்ட்டையும் சொன்னாரா ரோபசங்கர். பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் வயிறு வீக்கமா இருந்தா கொஞ்சம் தொப்பையா இருந்தா அவங்களுக்கு கூட சொன்னாராம். என்ன அப்படி வெளிநாட்டுல இருந்தெல்லாம் அவ்வளவு பேர் வந்தாங்களாம். வெளிநாட்டுல இருந்து 500 ரூபா மருந்துக்காக 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணி நிறைய பேர் வந்தாங்களாம். ரோபசங்கர் சொன்னதை வச்சு ஃப்ளைட்ல 500 ரூபா தான் மருந்தோட விலை. அந்த பச்சை மருந்தோட மூலிகையோட விலை 500 ரூபா தானா. ஆனா அன்னைக்கு 1.90 செலவழிச்சு வந்தானா 1,90,000 வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்து வாங்கிட்டு போனாலும். அதான் இவரால எங்களுக்கு நிறைய வியாபாரம் ஆனிச்சுன்னு சொல்லுது அந்த பொண்ணு. சின்ன வயசா தான் இருக்கு அந்த பொண்ணு. எல்லாமே கெட்டு போனாலே லாஸ்ட் எண்டுக்கு வந்தாவே நாட்டு மருந்துலயும் நம்ம சாப்பாட்டுலயும் கரெக்டா கொண்டாந்துடலாம். அதே மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் நடக்கணும். இதுகளெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுல உட்காந்துருக்க கூடாது, உடம்பு வந்து ரெஸ்ட் எடுக்க கூடாது, நடக்கணும். 1/2 மணி நேரம் நடக்கணுமா, வாக்கிங் பண்ணணும். நல்ல ஆக்டிவா சுறுசுறுப்பா இருந்தாப்லையா ரோபசங்கர். இவர் இப்ப இழுத்துக்கிட்டதுக்கு காரணம் என்னன்னாக்க நிறைய இந்த இது என்ன இந்த காலேஜ் எல்லாம் வைப்பாங்கல்ல, ஃபாஸ்ட் ஃபுட்டா இல்ல இந்த ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, என்னது ஸ்நாக்ஸா தீனியா சாப்பாடா சாப்பாடு இல்ல கிராஜுவேஷன் டே இல்ல, இந்த பணத்தை இதுக்காக ஒரு எல்லாருக்கும் கூப்பிட்டு விருந்து வைக்கிற மாதிரி. அது என்ன அது அலுமினியம் மீட் இல்ல, ஸ்கூலுக்குள்ளது இல்ல. இந்த மாதிரி இவங்க நான் பட நடிகர்கள் எல்லாம் பார்த்து அதுக்கு நிறைய போய் அங்கே போனதுல 2 ஷூட்டிங் வேற விடாம இருந்துச்சான். இப்ப ஏதோ ஒரு படம் நடிக்கிறாங்க, ஈல வருது அந்த படம், என்னமோ இதையும் இமைய நதியோ என்னமோன்னு சொல்லிட்டு ஒரு படம், அதுல நடிச்சாரா. அந்த ஷூட்டிங்கு போகலதான் இப்ப விழுந்துதான். அது இவர் ரெஸ்டே எடுக்க மாட்டாராம், தூங்கவே மாட்டாராம். முன்னாடி இந்த மருந்து கொடுத்தப்ப தூங்குனாரா, நல்லா தூங்குனதுனாலதான் சரியா போச்சான். இப்ப தூங்குறதே இல்லையா, சுத்தமா தூங்குறது இல்லையா, எப்ப பார்த்தாலும் வெளியே சுத்திக்கிட்டு இப்படியே ரெஸ்டே எடுக்கிறது இல்லையா. அதனாலதான் ரொம்ப இதாச்சா. ரெஸ்ட் எடுக்கணுமா, இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்காதனாலதான் இப்ப வந்துச்சுன்னு இந்த பொண்ணு சொல்லுது. அவர் குடிச்சாரா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா ரெஸ்டே இல்லை சுத்தமா. கொஞ்ச நேரம் கூட தூங்குறது இல்லையா. 2-2:30 திருப்பி எந்திரிச்சு குடிச்சு முடிக்க கிளம்பிடுவாராம். நான் தானே உழைக்கணும் நம்ம குடும்பத்துக்கு, பொண்டாட்டி கேட்டா இப்படியே சொல்லுவாராம், நான் தானே உழைக்கணும் நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு பாரான். இப்ப என்னத்த உழைச்சாரு, எவ்வளவு நாளைக்கு உழைக்க முடியும். அது நம்ம உடம்பையும் பார்த்துக்கிட்டு சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும்னா அதுக்கு தான் சொல்றா. அவர் உடம்பு இப்ப கெடுத்துக்கிட்டு எத்தனை நாளைக்கு உழைக்க முடியல. நம்மள மாதிரி சோம்பேறி இல்லாம அது அவருடைய சுறுசுறுப்பு தான் மெயின் காரணமே. இப்ப எந்த நேரமும் இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தா உடம்பு எப்படி தாங்கணும். உடம்பு தானே அதுவும் பாவம். அப்படி ரெஸ்ட் இல்லாம தூங்காம இருந்தனாலதான் அந்த பொண்ணு சொல்லுது. இப்ப இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் தூங்காம ஈவெண்ட்ங்கிற. இதுக்கு ஸ்ரீலங்கா போயிட்டு இருந்தாரு அந்த இது கடைசியா. ஆமா, அந்த ஈவெண்ட்ல எல்லாம் தூங்கவே இல்லையா, நைட்டு தூங்காம இருந்து 2:30 ஏதோ பண்ணதுனாலதான் அப்பதான் வந்துடுச்சா ரத்த வாந்தி எடுத்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சாரா, இது பண்ணாராம், எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டாரு, எல்லாரோடையும் பேசினாராம். அதுக்கப்புறம் சுத்தமா தீர முடியாத போது அது என்ன பண்ணுச்சு, ப்ரெஷர் லோ ஆகி ஆள் மயக்கம் போட்டு விடுறது லெவலுக்கு வந்துச்சு. இவர் ஆனா அதெல்லாம் தெம்பாத எடுத்திருக்காரு, ரத்த வாந்தி எடுத்தா என்ன அப்படின்ட்டு திருப்பியும் தெம்பாத தைரியமா இருந்திருக்காரு.
அதிசய மனுஷன் ஆ. உடம்ப பத்தி கொஞ்சம் கூட கொல்லப்படல. ம். இருக்கிற வரைக்கும் துரு இப்ப நம்மலாம் இந்த மாதிரி இடையில வந்து ரத்தம் வந்து எதுவும் எடுத்தோம்னா பயந்துரும்ல. பயந்துருவோம். ஆமா. அதுதான் ஐயோ நான் நம்ம கேட்டேன். இனிமேலுக்கு அடுத்து வந்து பயந்தாம இருந்தாரு. இப்ப நம்ம வந்து இப்போ ரத்தம் வந்து எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்து என்னப்பா போப்பா நான் வேலைக்கும் போல, நான் படத்துக்கு நடிக்கல, நான் படத்துல நடிக்கல, ஆமா. வீட்டு வேலையும் இதை பண்ணோம்னா போப்பா இதெல்லாம் நான் இப்ப பண்ணலப்பா எனக்கே ரத்தம் வந்து நம்ம வருது மனசை விட்டுருவோம். அப்படின்னு. சொல்றதை பார்த்தா மனசு விட்டுருவோம். ம். அவர் மனசு விடாம இருந்துட்டாரு. எப்படி அதேம் தெரியல. கடைசி ஸ்டேஜ் உடம்பால சுத்தமா முடியாது. ஒரு சார்ஜே இல்லைங்க வந்திருக்காரு. ம். சார்ஜே இல்ல. ம். அது எல்லாமே கெட்டு போச்சு. ஆ. எல்லா உறுப்புகளுமே கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் தான் விழுந்திருக்காரு. ம். அங்கே இதயத்துக்கு பம்பாகல பிளட். ஆ. ஆனா எவ்வளவு தைரியமா இருந்திருக்காரு அவரு. ம். ஆனா ஒரு சில ஆம்பளை அவங்களுக்கு வர்ற ப்ராப்ளத்தை சொல்றதே இல்லைல்ல சொல்றதே வீட்டுல. இல்ல. ஆமா, நிறைய பேர் சொல்றது இல்ல. இந்த காலில் புண்ணு, காலில் ப்ராப்ளம், காலில் உடஞ்சிருக்கு, காலில் இது அப்படின்னா அதெல்லாம் வீட்டில் ஒய்ஃப் தான் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட சொல்றது இல்லை. சொல்றது இல்ல. இப்போ ஏதாவது பெரிய மேஜர் ஆப்ரேஷன் ஆமா, மேஜராக உள்ளது போய் தங்கணும், ஆமா, போய் இருக்கணும். இப்போ வந்து கால் கையில் உடஞ்சிருச்சு அடிபட்டுருச்சுன்னா நடக்கலாம் வைக்கலாம், ஆமா. அதெல்லாம் ஒய்ஃபு கிட்ட சொல்றது இல்லை. இப்போ வந்து ஆப்ரேஷன்னா போய் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் தங்கணும் அப்படிங்கல அதை மட்டும் சொல்கிறாங்க. அது என்னன்னா நிறைய ஆம்பளை வீட்டுல உள்ளவங்கள்ட்ட சொன்னா வீட்டுல உள்ளவங்க வீக்னஸா தான் இருப்பாங்க. ம். நம்ம இந்த வீக்னஸ் சொன்னா அவங்க ரொம்ப பயந்துருவாங்க ஆ. அப்படின்னு நிறைய ஆம்பளை நினைக்கிறாங்க. இப்ப மாமாவே அவங்க அம்மாட்ட எதுவுமே சொல்றது இல்ல. ம். அவங்க அம்மா ஈங்கன்னு சொல்லிடும், மைண்ட் அப்படின்னு சொல்லிடும். ம். ஆனா இவங்க கொரோனாவை கூட அம்மாட்ட சொல்லாம தானே இருந்தாங்க. ம். கொரோனாவை கூட எங்க அம்மாவுக்கு தெரிய சரி, அது என்னைக்கா இருந்தாலும் தெரியதானே போகுது. அந்த அது சரியாயிடுச்சுல. இல்லை தெரியதானே போகுது, விஷயம் தெரியதானே போகுது. அதை முன்கூட்டியே அப்ப சொல்லு. ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஆயிடுதோணுமோ ம். அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க நிறைய ஆம்பளைய. இப்போ அவங்களுக்கு ஒய்ஃபுக்கு தெரியாதா, ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ப்ராப்ளம் வரும். ஹஸ்பண்டுன்னா இரும்பு கிடையாது, அவருக்கும் உடம்புல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆம்பளைன்னா நம்ம வெளியில சொல்லக்கூடாது. ம். இந்த அசிங்கம் சும்மா முடியல நோஞ்சான்னு சொன்னா எந்த பொண்டாட்டி என்னங்க நீங்க எந்த நேரமும் முடியலங்கிறீங்க ம். அப்படின்னு சொல்லிடுவா. ம். மதிக்க மாட்டா. ஆ. அதனால நம்ம என்ன பண்ணாலும் நம்ம தம் கட்டி வச்சுக்கிட்டு கடைசி நேரத்துல அட்மிட் ஆக போற நேரத்துல பெட்ல இருக்கல சொல்லுவான். ம். அப்படிதான் மாமாவுமே அப்படித்தான். எதா இருந்தாலும் மாத்திரை வாங்கி போட்டுக்கிறாங்க. ம். சொல்றது இல்ல அவங்க. ம். அவங்களுக்குள்ளது எதா இருந்தாலும் ம். வெளியே சொல்றதே இல்ல. இலக்கோட்டு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. வீட்டுல முத்தி முன்னாடியும் சொல்றது இல்ல, ம். யார்ட்டையுமே சொல்றது இல்ல. ஓ. வயசால ஓடுனாலும் பேசாம இருக்காங்க. ம். நிறைய ஆம்பளையான அப்படித்தான் இருக்காங்க. ஐஸ்லாண்ட்ல அப்படித்தான் இருப்பாங்க. நிறைய ஆம்பளை. ஆ. நிறைய ஆம்பளை அப்படித்தான் இருக்காங்க. அந்த நிஜாம்பாக்கு வீட்டுக்காரர் அப்படித்தான் இருந்துச்சு செத்து போனாரு. ஆ. நிஜாம்பாக்குன்னா எந்த கஷ்டமுமே சொல்ல மாட்டாரு. ஆ. அப்படியே இருந்துதான் செத்து போனாரு நிஜாம்பாக்கு. ஆனா அவரும் ஆள் ரொம்ப டல் ஆயிட்டாரு. நல்லா ஆயிட்டாரு. ஆனா அவங்க வந்து ஆள் நீங்க டல் ஆயிட்டீங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே ஒழுங்காவே பார்க்கல. ஆ. அதே மேற்கொண்டு அது உட்கார்ந்துக்கிட்டே எல்லா வேலையும் அவர்கிட்ட இப்போ எத்தனை நாளைக்கு ஏவ முடிஞ்சு இந்த இப்போ என்ன பண்ணுறது, பையன் அவ்வளோதான் விட்டுருவேன். ஆமா, இது இனிமேலுக்கு அவ்வளோதான். இல்ல பையன் விட மாட்டேன். பையனை பாசமா தான் வளர்த்துருக்கேன். ம். இல்லை அவன் தான் சம்பாதிக்க போய் தானே, நான் எங்கேயாவது போயிட்டேன்னா என்ன பண்ணுறது. கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆ. கல்யாணம் பண்ணி வச்சு மருமக இங்கே இதுக்கு அடிமையாக தான் இருக்கும். ம். மக மாப்பிள்ளை தாங்குறாங்க. நீ வேற மக மாப்பிள்ளை இந்த இங்கேதான் இருக்காங்க தாங்குறாங்க. அதான் கடவுள் யாருக்கும் துணை இல்லாம கடவுள் விட மாட்டாரு. அது மாதிரி கண்ணுக்கு இமை எப்படியோ கண்ணுக்கு இமை துணை, அதே மாதிரி மனுஷர் ஏதோ ஒரு மனுஷருக்கு நல்லா நீ யோசிச்சு பாரு. ஒருத்தர் யாராவது ஒரு துணை இருப்பாங்க. இப்ப அத்தையிலே யாருமே இல்லாம இருக்காங்க. ஆனா அக்கா தங்கச்சி 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா தானே இருக்காங்க. துணையா தான் இருக்காங்க. அவங்க அப்படி நம்ம இருந்த வேஸ்ட் தானே. இல்ல துணை இல்லாம யாரையும் விட மாட்டாருன்னு நான் சொன்னேன். வேஸ்ட் இதுங்கிறது வேற, அது வேற. இப்ப முறிய விடல அவங்க மட்டும் இருந்து என்னத்தை சாதிக்கிறாங்க. இல்ல வேஸ்ட் தான் அதுவுமே. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்காரு. ஒரு ஆளா இல்லாம கண்ணுக்கு இமை மாரி அப்படி கடவுள் யாரையுமே விட்டுற மாட்டார். கடவுளோட படைப்புல அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அது யோசிச்சோம்னா கடவுளோட படைப்பு உண்மையில இதுவா தான் இருக்கு. யாரையும் துணை இல்லாம கடவுள் விட்டுறதே கிடையாது. யாருக்கும் துணை கடவுள் அதுக்கு அளந்துதான் வச்சிருக்காரு. ஆமா, இவங்களுக்கு இப்படி இவங்களுக்கு இப்படின்னு வச்சிருக்காரு. நம்மளுக்கு இப்ப கையினா இவ்வளவுதான் இருக்கும், கால்னா இது இவ்வளவுதான் இருக்கும். அது மாதிரி இதுவும் கடவுளோட கணக்கு எல்லாமே கரெக்ட் தான். அதுதான் ஆச்சரியம் உண்மையில.
அப்படிதான் ரோபோ சங்கர் இப்படி ஆனது. ஈவெண்ட்டுக்கு போனது சரி, இந்த இதுக்கு போயிருந்தாப்லையா சிலோனுக்கு. இவர் கல்யாணம் ஆகிற வரைக்கும் செட்டியார் மாதிரி தாண்டா இருந்திருக்காரு. நம்ம நாட்டுக்கோட்டை செட்டியார் மாதிரி நல்ல மூஞ்சியெல்லாம் பால் படிக்கிற மூஞ்சி மாதிரி தான் இருந்திருக்கு. கல்யாணம் ஆயிட்டு தான் நல்ல உண்டாகி ஒரு இல்ல மேமி, இவ்வளவு தூரம் செட்டியார் இவ்வளவு தூரம் தண்ணி அடிச்சு யாருமே நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டேன். அதான் நீங்கிறேன், கல்யாணம் ஆகிட்டு மாறிட்டாரு. இல்ல கல்யாணம் ஆயிட்டு செட்டியார்கள்லயும் கல்யாணம் ஆகுதோ ஆகலையோ, இது சொத்து பத்தி இல்ல மேமி, சொத்து பத்து அவ்வளோ சொத்து பத்தி இருந்துச்சு அந்த செட்டியாருக்கு. ஆனால் அவ்வளோதையும் இழந்துட்டாரா அப்படி இப்படின்னா கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி என்னென்னவோ கேள்விப்பட்டாச்சா. ஆனால் வந்து இந்த அளவுக்கு ட்ரிங்க் பண்ணுறாங்க. கண்ணதாசன்லாம் ஒரு அச்சு இந்த அளவுக்கு இதுவா இல்லைல்ல. கண்ணதாசனும் கொடுத்தேன். அவர் 100 கல்யாணம் பண்ணாரு, 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி, பிள்ளைய வரிசையா பிள்ளைய. ஆனா சம்பாதிச்சாரு. எந்த நேரமும் தண்ணி போதையிலே தான் இருப்பாரு கண்ணதாசன். கண்ணதாசன் பேராவது பரவாயில்ல, ரோபோ சங்கர் அப்படிங்கிற பேரு வைப்பாங்கல்ல செட்டி வீட்டில். ரோபோ வந்து அவருக்கு அதுக்கப்புறம் வந்தது. சங்கர் தான் சங்கரான்னு கூப்பிடுறாரு. அந்த அம்மா உட்காந்து தலைமாட்டில் அழுதுகிட்டு இருக்கு. அவங்க அந்த ஆட்சி ரோபோ சங்கருக்கு அம்மா தலைமாட்டில் உட்காந்து அழுது. செட்டியார் தான். ஆனா இவர் செட்டியாருங்கிறது இல்லாம செட்டி வீட்டு சமூகத்திலே கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா செட்டியாருன்னு தூக்கி இருப்பாங்க. இவர் கல்யாணம் பண்ணது வேற. அந்த பொண்ணு பாய் இருக்கு. அவங்க பாயும் வேற கேஸ்ட், 2 பேரும் சேர்ந்தது. அவங்க அம்மா அப்பா பாயா, பிரியங்காவோட அப்பா பாயா, அந்த அம்மா வேற ஏதோ ஆளுங்க. 2 கேஸ்ட் மாறினதான். அதனால இந்த பொண்ணுக்கு அவர் அதெல்லாம் பார்க்கல. எனக்கு திறமை இருக்கு. அவர் 7 வயசுல அவர் 2வது அண்ணன் தம்பிக்கெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாராம். இல்லை மேமி, திறமை இருக்கு. சரி, இப்போ வந்து திறமை இருக்குங்கிறதுக்காக நான் யாரையும் தூக்கி எறிஞ்சு பேசுறது இல்லை. யாருக்கா என்னோட தூக்கி எறிஞ்சு இங்கே அவருக்கு இங்கே இருந்து அவர் 7 வயசுல விட்டுட்டாரு. 7 வயசுல அவர் நான் தனியே போறேன்ட்டு போயிட்டாரு. 7 வயசுல அவர் இதுல ஆடிக்கிட்டே தெரிஞ்சவர், இங்க ஆடிக்கிட்டே தெரிஞ்சவர். அப்படியே சென்னை ட்ரெயின் ஏறி போயிட்டாரு. போயிட்டு அங்கேயே என்ன பிளாட்ஃபார்ம்ல எப்படி பண்ணாரோ என்னமோ தெரியல. அப்புறம் கொஞ்சம் பெரிய ஆளாகி போய் இதுல எல்லாம் நடிச்சுக்கிடுச்சு. அதுக்கப்புறம் இது தேடி வந்திருக்காரு. அவரை ஃபுல் எல்லாம் அவர் முயற்சியில தான் மற்றவங்களோட தலையீடு எதுவுமே இல்லை. புரியுதா? பெற்றவங்களோட ஏதோ அண்ணன் தம்பியோட தலையீடு எதுவுமே இல்லை. அவராதான் வந்திருக்காரு. அவரா வந்துதான் படத்துல எல்லாம் ஜாயின் பண்ணி நடிச்சு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தானே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு. சரி, இப்போ அவங்க அம்மா வந்து பேட்டி கொடுக்குறாங்கல்ல, அப்போ அவரை வந்து கை விட்டுட்டாங்க. அப்போ வந்து அப்போ எங்கே போனாங்க அம்மாலாம்? தெரியல, அதே தெரியல. அம்மாக்கெல்லாம் இப்போ இப்படிதான் வந்துக்கிறாங்க. நல்லா இருந்தா மையன், நல்லா இல்லைன்னா விட்டுறாங்க. நல்லா இருந்தா வந்துக்கிறாரு. சண்முகம் முன்னாடியே இப்படித்தானே இருக்கா நம்ம முன்னுக்கு. அது வரைக்கும் அவ்வளோ சுற்றி நான் பைக் வச்சுக்கிட்டு மையன் சாப்பிட்டு கம்பெனி வச்சிருக்கேன். நமக்கு வயசாச்சுன்னா உடனே மையனோட போய் விட்டுட்டேன். பசங்க கேட்கறது இல்லை, எந்த பையனும் கேட்கறது இல்லை. அப்ப நம்ம கூட வந்துட்டாங்கிறதுக்காக நம்ம வந்து கேட்க முடியாதுல்ல. ஆமா, அவங்களா புரிஞ்சுக்கணும். ஆமா, சமூக முன்னாடில சரியான சூழ்நிலை வருது. இப்போ போய் கோயம்புத்தூர்ல செட்டில்டு. ஆமா, கோயம்புத்தூர் செட்டில்டு. கார் வாங்கிட்டேன், எல்லாம் வாங்கி கோயம்புத்தூர் செட்டில்டு. அப்போ இங்கே மாலையிட்டு வீட்டில் மேமே குடி வச்சுருக்காங்க. எப்படி கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்குமா? மேலே குடி வச்சிருப்பாங்களா? இல்லை, அவங்க இருந்த ஒரு வீடு தான் இருக்கு, அதுல குடி வச்சிருக்காங்க. அப்புறம் இவங்க ஜாமான் எல்லாம் அள்ளி இங்கே கொண்டாந்து ராயவரத்தில் போட்டு குடி வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா. அந்த வாடகை இவன் தான் எடுத்துப்பா, இவன் சொந்த செலவுக்கு. இவெல்லாம் மகனுக்கு 1 பைசா கொடுக்க மாட்டான். அவன் கொடுத்தாதே. நீ தாண்டா எனக்கு மையன் இந்த தரணும், நான் உனக்கு தரமாட்டேன்னுவேன். புருஷனுக்கே கொடுக்க மாட்டா. அவன் இங்கே அக்கா தங்கச்சிட்டில சாப்பிட்டு கிடப்பேன். அவர் ஆனால் துபாயில இருந்தா இதுல இருந்தா வந்துட்டு சம்பாரிச்சு கொண்டாந்து இந்த ரோபோ சங்கர் மாதிரி தான் நல்லா சம்பாரிச்சு கொண்டாந்துட்டு கொண்டாட்டி கொடுத்து நீ வீடை கட்டிட்டு நீ இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு அக்கா தங்கச்சியோட. இல்லை, அவரு அங்கிருந்து வந்து இத்தனை வருஷம் ஆச்சு. ஆமா, ஆனா இத்தனை வருஷமா ஓட்டிக்கிட்டு அக்கா தங்கச்சி தான் கொடுக்குறாரு சாப்பாட்டுக்குலாம். சாப்பாட்டுக்கு செலவு இல்லை, மிச்சத்துக்கு என்ன ஒன்று வருங்க தெரியல. ஒரு டீக்கு குடிக்கணும் ஆம்பளை தானே. வெளியே போறோம் வர்றோம். நான் ரொம்ப நாள் இங்கேயே தான் இருக்காரு வீட்டுல. வேற எதுவும் பிசினஸும் பண்ணல. நல்லா பேசிக்கிறாரு அண்ணனோட. குமார் எதுவும் காசு கொடுப்பாப்லையா? இல்லை மேமே பிசினஸ் எதுவும் பண்ணல. ஆமா.
இல்லை அது பண்ணுறது இது பையன் அப்பாவுக்கும் கொடுத்து விடுவானா? கொடுத்து விடுவாப்புல போல. இல்லை ஆமாம் கொடுத்து விடுவாங்க. அப்பாவுக்கும் கொடுத்து விடுவான் போல. அவன் அனுப்புவானா கொடுத்து விடுவானா தெரியும். இவளுக்கு தெரிஞ்சே கொடுத்து விட மாட்டார். இவ நம்ம மாமா அம்மா மாதிரியே இவ. அவளுக்கெல்லாம் சப்போர்ட்டு கால் இருக்கு. அவன் என்ன ஒன்னாலும் ரோபசங்கர் அம்மா நல்லா இருக்கு. சித்தி விட்டாச்சு மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கு. சிறப்பா நல்லா இருக்கு. அவங்க கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தர் பேசுறாரு. 5 பேர், அதுல 3 பேர் செத்து போயிட்டாங்களாம். ரோபோசங்கரோட சேர்த்து 3 பேர் செத்து போயிட்டாங்களாம். இன்னும் 2 பேர் தான் இருக்காங்களாம். இன்னொருத்தரும் இருக்காராம். ஆனா இவங்களோட பொண்ணை மட்டும்தான் ஒஸ்தியா ஒஸ்தியா வச்சுக்கிறாங்க. அந்த பிள்ளைய ஒஸ்தியாவே வச்சு அதை இது பண்ணி வச்சுக்கிறதுனால அந்த பிள்ளை இதுலயும் தலையிடலை. கொஞ்சம் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இப்போ அண்ணன் சொல்றாரு, நான்லாம் ஒரு பைசா அவர்கிட்ட கேட்டது இல்லை. ரோபோட்டு நீயா போயிட்டா, நீயா வளர்ந்தவன் என்ன, எங்க யாருடைய பிள்ளைங்க வளரல, நீயா வளர்ந்தவன்ட்டு நாங்க எதுவும் கேட்கறது இல்லை. எதுவுமே கேட்கறது இல்லை. ஒரு பைசா கூட கேட்கறது இல்லையா அவங்க யாருமே. அவன் எவ்வளவு தூரம் வந்தாலும் அவனும் நம்மள்ட்ட ஒன்னும் கேட்கல, நம்மளும் அவனுக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். அப்படி இருந்திருக்காரு. ஆனா ஆரம்பத்துல எதுவுமே இல்லாம வர்றது கஷ்டம் தானே. இப்போ ஒரு இடத்துக்கு போறோம். இப்ப இளையராஜாலாம் அப்படித்தான் வந்தவர் இல்ல மேமி, அவர்லாம் இன்னும் அவருக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல அப்போ எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. இப்போ எப்படின்னா சொல்றேன்னா, இப்போ உங்க அம்மா காலத்துல எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. இப்போ உங்க காலத்துல ஒரு சிலர் வசதியா இருந்தாங்க, ஒரு சிலர் வசதியா இல்லை. அப்ப வசதியா இருந்தவங்களை பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணும், நம்மளுக்கு வாட்சிருக்கு பாரு நேரம், நம்ம தான் கஷ்டப்பட்டு வரணும் போல அப்படின்னு நினைச்சு நம்மளுக்கு தோணும். நம்மள மாதிரியே இப்ப நம்ம அந்த ஸ்டேஜ்ல இருக்கையில நம்மளோட வசதியா இருக்கவங்களை பார்த்தா, பாரு இவங்களுக்குலாம் நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு மட்டும் இப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனா இப்ப இந்த காலத்துல எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த காலத்துல யாரும் ஃபீல் பண்றதுக்கெல்லாம் வேலை இல்லை, எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இல்ல அந்த காலத்துல அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாரு. அப்ப 10 வயசுல இவருக்கு 10 வயசுலதான் ஒரு அண்ணனுக்கு கல்யாணமா. அண்ணன் சொல்றாரு, எனக்கு தம்பி இல்ல மையம் மாரிதான், எனக்கு அவன் மையம் மாரிதான், எனக்கு கல்யாணத்தும் போது அவனுக்கு 10 வயசுதான். அவன் அப்பவே அவன் தனியே போயிட்டான், தனியே தான் எல்லாம் பாத்துக்கிட்டேன், எங்கள்கிட்ட ஒரு பைசா கேட்கறது இல்ல, அதனால நாங்களும் இப்ப அவன்கிட்ட எந்த உதவிக்கும் கேட்கறது இல்ல அப்படின்ட்டு. நாங்களும் எந்த உதவியும் கேட்கறது இல்ல, ஒண்ணுதான் வச்சுக்கிறோம்னாக்க சரி வச்சுக்கணும்னு விட்டுட்டோம். அம்மா அப்பாவுக்கும் கொடுக்க மாட்டாருக்குள்ள, அம்மா அப்பாவுக்கும் கொடுக்க மாட்டாரு. இந்த வீட்டுக்கு மட்டும்தான் எல்லாமே. செல்வி என்ன பண்ணியிருக்காரு, போய் இந்த கொண்டு போய் இருக்கிற அந்த வண்டி இருக்கு பாரு, முதல்ல ஒரு வண்டி வந்துச்சான், அந்த வண்டி ரொம்ப சீப்பா இருந்துச்சான். அந்த வண்டி வேண்டாம்னா அதை திருப்பி அனுப்பிட்டு வேற பெரிய நல்ல ஒரு ரதம் மாதிரி பெரிய இந்த வண்டி, பெரிய ஆளுகள் எல்லாம் வச்சு கொண்டு போகல, அந்த மாதிரி வண்டியை வர சொல்லி அந்த செலவு பூரா செல்வி தான் கொடுத்துருக்காராம். செல்வி அந்த ஆமா இந்த வண்டி பார்த்தேன், ஒரு பெரிய வண்டி. ஆமா அதுக்கெல்லாம் செல்வி நின்று செல்வி தான் எல்லா செலவும் பண்ணாராம். அடக்கம் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு. ஆமா அடக்கம் பண்ற இடத்துக்கு. செல்வி அந்த பழைய வண்டியை ரிட்டர்ன் பண்ணதுக்கும் காசு கொடுத்து புது வண்டிக்கும் எல்லாம் பண்ணாராம். செல்விக்கு என்ன அப்படி இல்ல ஒரு விளம்பரம் தான் இந்த செல்வி பண்ணாருன்னு நம்ம சொல்லுவோம்ல எல்லாரும். அதுக்காக எல்லாருமே ஒரு சிலர் பண்றாங்கன்னா ஒரு சிலர் விளம்பரத்துக்கா. ஆனா உண்மையா வந்திருக்காரு லாஸ்டா. அப்படியா? கமல் வந்திருக்காரு. பிரியங்கா ரோபசங்கர் ஒய்ஃப் கையை பிடிச்சிருந்துன்னு அந்த பொண்ணு அவர் கமல் மேலேயே விழுந்து அழுகுது. அவரையும் விடலையா? அவரையும் விடல. கமல் வந்துட்டாரு, எல்லாரும் சொல்லி வந்துட்டாரு. அவரோட கடைசி ஆசையை கமல் படத்துல நடிக்கணும். கமல் படத்துல நடிக்கலையோ? கமல் படத்துல நடிக்கல, கமலோட நடிக்கல. ஆனா அதான் வந்துட்டாரு. அதனாலதான் கமலை வர வச்சிருக்காங்க யாரோ சொல்லி. கடைசி ஆசை நிறைவேற்றின மாதிரி நீங்க கொஞ்சம் வந்துருங்க. இவரும் சரி என்ன பண்றது அப்படின்னு வந்துட்டாரு. இல்லைன்னா அவர் வரணும்னு இல்லை, ஆனால் வந்துட்டார்.
சரி கேட்குறாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு. இவர் கமலை போய் ஒரு வாட்டி பார்க்குறோம்ட்டு வீட்டுக்கு போனாராம். ம் போனா ரோபோசுந்தர் ம் வீட்டுக்கு போனா, வீட்டுக்கு போறது பக்கத்துலேயே வாட்ச்மேன் விட மாட்டேன்ட்டானா. ம் ஐயோ அவர் இதுல இருக்காரு, அதெல்லாம் இப்பெல்லாம் போக முடியாது அப்படின்ட்டாங்களாம். ம் இவர் போய் அவர் தான் வர சொன்னாரு அப்படின்னு வண்டியை உள்ள விட்டுட்டாரா ரோபோசுந்தர். ரோபோசுந்தர் கொஞ்சம் துடுக்கான இருந்தேன், ஆ காரை உள்ள விட்டுட்டாராம். ம் உள்ள விட்டுட்டா வேற தவிர்க்க முடியாம உள்ள போயிட்டாராம். உள்ள போனோடனே எல்லாரும் சொன்னாங்களாம், இல்ல அதுக்கப்புறம் வந்து சொல்றேங்களா, ஆமாமா உங்களை வர சொன்னாரு, உள்ள கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு. கமலை பாக்குறேன்னா அவ்வளவு கஷ்டமாம்ல. ஆமாம் உள்ள கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னாங்களா. சரின்னு உள்ள கூட்டிட்டு போனாக்க இவரை ரோபோசுந்தர் சொல்றாரு, அவர் வந்து ஒரு இதுல இப்படியே இதுல உட்கார்ந்துருந்தாரு, என்னமோ பண்ணிட்டு இருந்தாரு. நான் போன உடனே என்னமோ சொன்னாராம். நான் போன உடனே நீ இந்த படம் பார்த்தியா, இதுல உள்ள இந்த இதை படிச்சின்னா நீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வாசகம் சொன்னாராம். அந்த வாசகத்தை சொல்லி அதை இதுன்னு நீ பெரிய ஆளா வந்துருவ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புனாராம். போய் நேரி பார்த்துட்டு வந்தாப்லையா, வந்து புதுசுல சென்னைக்கு வந்து புதுசுல. பரவாயில்ல. ஆனா விட மாட்டேன்ட்டாங்களா அங்க இருக்கு அவங்க எல்லாம். ஆமா அப்படித்தானே பண்ணுவாங்க. அப்ப என்ன ஃபேமஸா இருந்திருப்பாருல கமல். கமல் ஆமா கரண்ட்ல இருக்கையில என்ன ஃபேமஸா இருந்திருப்பா. இருந்திருப்பாரு. ஒரு வருஷத்துக்கே 2-3 படம் வருதுங்க, எல்லாம் ஃபேமஸா தானே இருந்திருப்பா. இப்ப சிவகார்த்திகேயன் மாதிரி. ஆமா அப்படி போய் பார்த்துட்டு வந்துட்டாராண்ணா. போயா தள்ளியா, நான் போய் பார்க்கணும், என்னைய வர சொல்லியிருக்காரு அப்படின்னு. என்ன மீன் நறுக்கிருக்கீங்க? நறுக்கிட்டேன். வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் நறுக்கிட்டேன். பார்ப்போம். ஆனால் ரொம்ப இதுவா இருக்கு, கஷ்டமா இருக்கு. கேட்டாவே சிரிப்பா வருது. நல்ல ஜோக்காதான் பேசுறாரு. அவரை நினைச்சாவே சிரிப்பு இருக்கு. நமக்கே எப்படி இருக்குன்னா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை நறுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இது நெய்சோறு பண்ணுறதுக்கு தக்க தேங்காய் திரி வச்சுருக்கேன். அது பால் புளியணும். தேங்காய் பால் புளிஞ்சு நெய்சோறு போட்டுக்கிட்டு அப்புறம் தொட்டுக்கதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உருளைக்கிழங்கு எதுவும் அவிச்சு பிரட்டு மசாலா மாதிரி என்ன இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.